ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் கார்த்திக். நாம் இப்போது ஒய்சலேஸ்வரர் கோயிலுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். அதாவது நம்ம இதுக்கு முன்னால் இருக்கிற வீடியோவில் வேலூரில் இருக்க சென்னாகேசவ பெருமாள் கோயிலை பார்த்துருப்போம். அதுக்கு போட்டியாக கட்டப்பட்ட கோயில் தான் இந்த ஒய்சலேஸ்வரர் கோயில். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் நிறைய கார்டன் இருக்கும், உள்ள மியூசியம் இருக்கும். ரெண்டு கோயிலும் போட்டி போட்டு கட்டியிருப்பாங்க. பட் முகலாயர்களோட படையெடுப்பில் ரெண்டு கோயில்களுமே சிதைக்கப்பட்டிருக்கும். அதில் அதிகமாக சிதைக்கப்பட்டதுன்னா இந்த அலிபேடில் இருக்கிற ஒய்சலேஸ்வரர் கோயில் தான். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மிகப்பெரிய கணபதி சிலை இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த சிலையை நாம் பழைய கர்ணன் படத்துலலாம் பார்த்துருப்போம். அந்த ஷூட்லாம் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இதுதான் கோயில் நுழைவாயில். ரெண்டு கோயிலுக்குமே கோபுரம் இருக்காது. அங்கே என்ட்ரன்ஸில் தான் கோயில் இருக்கும். கருவறை கோயிலில் கோபுரம் இருக்காது. அதுதான் இங்கேயும். இந்த சிலையை பாருங்கள், கையெல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கு. பட் சிற்பங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு கோயிலுமே ஒரே மாதிரி தான் போட்டி போட்டு செதுக்கி வச்சுருப்பாங்க. செவுத்துலலாம் எக்கச்சக்கமாக சிற்பங்கள் இருக்கும். இந்த தளத்தில், உத்தரத்தில், சீலிங்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள் இருக்கும். இந்த கோயிலோட வரலாறு என்னென்னு பார்த்தோன்னா, இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக மாவட்டம் ஆசன் மாவட்டத்தில் இருக்கிற அலிபேடுன்ற இடத்துல தான் இருக்குது. அலிபேடு வந்து பார்த்திங்கன்னா வேலூருக்கு அலிபேடுக்கும் ஒரு 15 to 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு 1/2 hour ட்ராவல்லே வந்துடலாம். இங்கே 2 கருவறை இருக்குது. அதாவது 2 சிவன் சன்னதி இருக்குது. அதாவது ஒய்சலேஸ்வரர், விஷ்ணுவர்தமன்னன் ஒய்சலேஸ்வரோட பேரில் ஒரு கருவறையும், அவரோட ஒய்ஃப் சாந்தாலேஸ்வரி அவங்களோட பேரில் சாந்தாலேஸ்வரர்னு சொல்லிட்டு ஒரு சன்னதியும் இருக்கும். 2 கருவறை இருக்குது. 2 கருவறைக்கும் எதிர்த்த மாதிரி 2 நந்தி, பெரிய நந்தி இருக்குது. இது வந்து கருவறைக்கு வாசலில் இருக்கிற ஒரு சிலை. அந்த சிலையை பாருங்கள், தலையிலலாம் வந்து நல்லா செதுக்கியிருப்பாங்க. இது பக்கத்தில் இருக்க சிலையை பாருங்கள், உள்பக்கமும் நல்லா செதுக்கியிருப்பாங்க பார்க்குறதுக்கு. நிறைய தூண்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த நடுவில் வட்டமாக இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து அந்த மகாராணி வந்து நடனமாடி கடவுளுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்களாம். அவங்க பூஜை பண்ணதுக்கு நடனமாடி பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் மக்களை பார்க்க அனுமதிப்பாங்களாம். அந்த காலத்தில் அது மாதிரி ஒரு மரபு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த அலபேடு இதோட வரலாறு என்னென்னு பார்த்தோம்னா, இதுக்கு முந்தைய பேர் வந்து பார்த்திங்கன்னா துவாரசமுத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது துவாரசமுத்திரம் தான் இந்த ஊரோட பேர். முகலாயர்கள் மாலிகா கஃபூர் படையெடுப்புக்கு அப்புறம் நிறைய சிதைக்கப்பட்டதுக்கப்புறம் இந்த ஊரை கைவிட்டுட்டு போயிட்டாங்க. அதனால தான் அலபேடுனா கன்னடத்தில் வந்து கைவிடப்பட்ட ஊர்னு அர்த்தம். இந்த கோயில் ஃபுல்லாக வந்து கட்டி முடிக்கல, இன்னும் முற்றுப்புற நிலையில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சிலைகள் சிதைக்கப்பட்டிருக்கும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா 1121ஆம் ஆண்டில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு மேலே இந்த கோயில் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலை கட்டது யாருன்னு பார்த்தோன்னா விஷ்ணுவர்தன ஒய்சலேஸ்வரர் அப்படின்ற அரசர் தான் கட்டியிருக்காரு. இவர் தான் வேலூர் கோயிலையும் கட்டியிருக்காரு. அதாவது அவர் ஒரு போரில் ஜெயிச்சதோட நினைவாக தான் இந்த கோயில் கட்டியிருக்காரு. அதாவது வேலூரில் வந்து விஷ்ணுக்காகவும், ஒய்சலேஸ்வரர் அலபேடில் வந்து சிவனுக்காகவும் கட்டப்பட்ட கோயில் தான் இது. அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற நந்தி பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட நந்தி. அது மேலே இருக்கிற அந்த ஆபரணங்கள், அந்த செயின் அதெல்லாம் போட்டுருவாங்க, அந்த சங்கிலியெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் டிஸ்டன்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மேலே போட்டிருக்க அந்த சங்கிலி மணிகள்லாம் பார்த்தீங்கன்னா திரும்பி பாருங்கள் இதுலேயே, இந்த செதுக்கின விதத்துலேயே. அது மட்டும் இல்லை, இந்த தூண்கள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்கும். இந்த கோயிலில் 2 நந்தி இருக்கும் இதே மாதிரி. அதாவது சாந்தாலேஸ்வரர் கோயில் நந்தி கொஞ்சம் சின்னதாகவும், ஒய்சலேஸ்வரர் கோயில் நந்தி கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். இந்த கோயில் நட்சத்திர வடிவிலான ஒரு பீடத்து மேலே தான் கட்டி வச்சுருப்பாங்க. அப்படியே கோயிலுக்கு பின்பக்கம் போனோன்னா ஒரு மியூசியம் இருக்குது, ஆர்காலஜியோட மியூசியம் இருக்குது. அதாவது இந்த ஊரில் வந்து ஒய்சலேஸ்வரர் கோயில் மட்டும் இல்லை, சமண கோயிலும் இருந்திருக்கு. அதாவது விஷ்ணுவர்தன் வந்து முதல்ல சமய மதத்தில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து திருப்பி இந்து மதத்துக்கு திரும்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட பீடம் பார்த்திங்கன்னா கீழே வந்து யானைகள் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சிங்கம் இருக்கும், அதுக்கப்புறம் குதிரை இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மகரம் இருக்கும், அதுக்கப்புறம் அன்னப்பறவைன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக ஒரு இதுவாக கட்டி அதுக்கு மேலே தான் சிலைகள்லாம் செதுக்கியிருப்பாங்க. சிலைகள் செதுக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பக்கம் மட்டும் இல்லை, பேக் சைட்லையும் செதுக்கியிருப்பாங்க. கையெல்லாம் உள்ளே போய் பார்க்குற அளவுக்கு கூட பேக்கில் இருக்கும். இதுதான் மியூசியம். இது உள்ள ஒரு பாகுபலி சிலை இருக்கும். நம்ம சரவணபவனில் இருக்கிற பாகுபலி மாதிரி இங்கேயும் ஒரு சிலை இருக்கும். இதெல்லாம் அந்த கோயிலேருந்து எடுக்கப்பட்ட சிலை. இதுக்குள்ளேயே கேதாரேஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது, சமண கோயிலும் ஒன்று இருக்குது உள்ள இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே. பின்னாடி பார்த்திங்கன்னா துவாரசமுத்திரான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏரி இருக்குது. இதெல்லாம் மகர சிற்பங்கள், அதாவது மீனும் முதலையும் சேர்ந்த மாதிரி. இதுதான் பாகுபலியோட சிற்பம். நல்ல பெரிய கோயில் தான். ஆக்சுவலாக இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குன்னாங்க. நாங்கள் போகும்போது என்ட்ரன்ஸ் டிக்கெட் இல்லை. இன்னொரு விஷயம், நாங்கள் போகும்போது நல்லா வெயில் அடிச்சுது.
கோயிலை முடிச்சுட்டு வெளில வரும்போது பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு திடீர்னு. நல்ல கிளைமேட். ஏன்னா சிக்மங்களூர் பக்கத்துலேயே இருக்குன்றதால மலை பிரதேசனால கொஞ்சம் நல்ல இதாக இருக்கும். இதுதான் கோயிலை சுற்றி இருக்கிற சிற்பங்கள். இது ஃபுல்லாக பார்ப்போம். கிட்டத்தட்ட இது எப்படி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ அழகாக இந்த கோயில் பார்த்திங்கன்னா 2023 யுனெஸ்கோவோட பாரம்பரிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் இந்த சிற்பங்களோட செதுக்கப்பட்ட விதம் தான். சொன்ன மாதிரி தான் முன்பக்கம் மட்டும் இல்லாமல் இதோட பின்பக்கம் செதுக்கியிருப்பாங்க. அதாவது நிறைய ஹோல்ஸ் இருக்கும், கை விட்டால் கை உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கேயும் செதுக்கியிருப்பாங்க. கீழே இருக்கிற சின்ன, அதாவது ஆல்ரெடி கை விரல் சைஸில் இருக்கிற சிற்பமாக இருந்தாலும் சரி, பெரிய சிற்பமாக இருந்தாலும் சரி, அவ்வளோ அழகாக ஃபினிஷிங் நல்லா இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. சிற்ப குவியல் தான் இந்த கோயில் ஃபுல்லாகவே. இந்த ஒய்ஸ்லார் கட்டிடக்கலையில் பார்த்தோம்னா நிறைய கோயில் இருக்குது. இங்கேருந்து பக்கத்துலேயே பேலவாடின்னு ஒரு ஊர் இருக்குது, 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில். அங்கே வந்து வீரநாராயணர் கோயில் இருக்குது. அங்கேயும் இதே மாதிரி ஒரு கோயில் இருக்குது. அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டரோ 8 கிலோமீட்டரோ போனால் ஜவகல்னு ஒரு ஊர் வரும். அங்கே ஒரு நரசிம்மர் கோயில் இருக்குது. இது பாருங்கள், அந்த பெண்ணோட கை வந்து அந்த மோளத்துக்குள்ளே போயிருக்கும், அதுக்கு மேலே தான் கயிறு இருக்கும். அந்த மாதிரி ஒரு காட்சிகளை வந்து அழகாக செதுக்கியிருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக பார்த்தோன்னா இது வந்து 2 கோயில், அதாவது ஒய்சிலேஸ்வரர் கோயில் மற்றும் சாந்தலேஸ்வரர் கோயில்னு 2 கோயில் தான். அது 2 சேர்த்து கட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் சிற்பங்கள் பார்த்தோன்னா வெளிப்புற சுவரில் வந்து ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் அப்படின்ற போன்ற புராண கதைகளும் எண்ணற்ற நடன காட்சிகள், அதாவது நடன மங்கையர் அந்த அபிநயம் பிடிக்கிற மாதிரிலாம் நிறைய காட்சிகள் இருக்கும். விலங்குகள், பறவைகளோட சிலையும் இருக்கும். அதே மாதிரி அந்த வேலூரில் நம்ம பில்லர் டாப்பில் பார்த்த மாதிரி அந்த கண்ணாடி பார்க்குற அந்த பெண்கள் சிலையாக இருந்தாலும் சரி, இதுக்குள்ளேயும் அதே மாதிரி கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட சிலைகள் இருக்குது. இந்த ஒய்சிலேஸ்வரர்கள் பார்த்தோன்னா 11ஆம் நூற்றாண்டுலேருந்து 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வேலூர் சென்னவேசவர்கள் வந்து 103 வருஷம் கட்டியிருக்காங்கன்னா, இந்த கோயிலை வந்து 60 வருஷம் கட்டியிருக்காங்க. அதுக்குள்ளே முகலாயர்கள் படையெடுப்புலாம் வரவே நிறைய சிதைக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது கோயிலெலாம். இப்போ இந்த காட்சியை பாருங்கள். ஒரு யானை வந்து போர் புரிகிற மாதிரி ஒரு பெரிய காட்சியாக இருக்கும். இது வந்து 2-3 கற்களால் செதுக்கப்பட்ட சிலை தான் ஒன்று செதுருப்பாங்க. பட் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அக்யூரேட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதாவது கால் பாதம் பார்த்தா ஒரு கல்லுலேயும் மீதி பாதம் இன்னொரு கல்லுலேயும் சேர்ந்த மாதிரி இருக்கும். பட் ஜாயிண்ட் பண்ணது தெரியாது நம்மளுக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல கூட ஒரு சிற்பங்கள் தனித்தனியாக செதுக்கி வச்சுருப்பாங்க. பெரிய இடத்துல பெருசாக இருக்கும் சிற்பங்கள். இங்கே வந்து பாம்போடு சண்டை போடுற மாதிரி, சிவன் வந்து பார்வதியோடு அமர்ந்திருக்க மாதிரி ஒரு காட்சி. இந்த மாதிரி நிறைய சிற்பங்கள் நல்லா ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இதுதான் கீழே நட்சத்திரம் போட்டு இருக்கிற பீடம். இதுக்கு மேலே தான் கோயிலே இருக்குது. இந்த காட்சியெலாம் பார்க்கும்போது வாயில் வார்த்தைகளே வரல. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நான் டிஸ்கிரிப்ஷனில் கோயிலை பற்றி டீட்டெயில்ஸும் நிறைய கொடுத்துருக்கேன். அது கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கோங்க. எப்படி போகணும், என்ன மாதிரி பஸ்லாம் பிடிக்கணும், டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் தங்குறதா இருந்தாலும் மெயினாக வரலாம் வேலூர் தான் பெஸ்ட்டு. ஏன்னா அங்கே தான் நிறைய பஸ் வசதி இருக்கும். அலிபேடுன்ற சின்ன ஊர் தான். இங்கேருந்து நாம் அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தோம்னா, பக்கத்தில் இருக்கிற பேலவாடி, அதாவது இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பேலவாடின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்கிற வீரநாராயணர் கோயில் தான் போகிறோம். அதுவும் ஒய்சிலார் கட்டிடக்கலையில் தான் அந்த கோயில் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தா ஜவகல்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே நரசிம்மர் கோயில் இருக்குது. பட் மத்தியானம் டைம் ஆகிடுச்சு, கோயிலை மூடி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பெலவாடி மட்டும் பார்த்துட்டு நம்ம அசன் திருப்பிட்டோம். இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்படி வரணும்னா, அசன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம்னா அசன்லேருந்து வேலூருக்கு பஸ் இருக்குது. அலிபேடுக்கும் தனியாக பஸ் இருக்குது. அலிபேடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். நீங்கள் வேலூர் வந்துட்டும் அங்கேருந்து அலிபேடு வரலாம், இல்லை அலிபேடு போய்ட்டும் வேலூர் போகலாம். அதான் நிறைய வசதி இருக்குது. பக்கத்துலேயே அரிசிக்கேரன்ற ஊர் இருக்குது. அங்கேருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அந்த கோயிலுக்கு வந்துடலாம், நம்ம ரீச் பண்ணிடலாம். இந்த கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாக தான் ஆகும். அதாவது நல்லா ரசித்து பார்க்கணுன்னா ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் ஆகும். உள்ளே இருக்க மியூசியமு, பக்கத்தில் கேதாரேஸ்வரர் கோயிலெலாம் பார்த்துட்டு கிளம்புறதுக்கு. அதனால் போனீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், உடனே கிளம்பிடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் லைஃப்பில் பார்க்க முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு கைடு வேணாலும் கைடு வசதி வாசல்லே இருப்பாங்க. கைடு கேட்டால் கைடு வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் பக்கத்தில் போஸ்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கோயிலை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் படித்து பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வீடியோ வந்து பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன் படிக்காமல் போயிருங்க. பட் வீடியோவில் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்க முடியும். அதுதான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நாம் அடுத்து இங்கேருந்து அப்படியே 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க பேலவாடி வீரநாராயணர் கோயில் தான் போகிறோம். அது சின்ன கோயில் தான், பட் ரொம்ப நல்லாயிருக்கும். மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே. அந்த பேலவாடியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.